நண்பர்களே வணக்கம். நான் ராஜா. கங்காவை போட்டு ஏன் இந்த அடி அடிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? சிவகார்த்திகேயனை வச்சு சூர்யாவை பழி வாங்கணும் அப்படின்னு சினிமாவின் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய பின்னணி சீக்கிரம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம சூர்யா பாம்பேல போய் செட்டில் ஆனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அவர் ஹிந்தி மார்க்கெட்டையும் ஆல் இண்டியா மார்க்கெட்டையும் பிடிக்கிறதுக்காக தான் போய் அவர் பாம்பேல செட்டில் ஆனாரு. இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு பின்னாடியும் ஒரு காரணமா இதைத்தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காகவும் இந்த கங்குவா மாதிரியான பெரிய பட்ஜெட் படத்தை பண்ணாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சோசியல் மீடியால சூர்யாவை வச்சு செஞ்சுட்டு இருக்கும் போதே ஜோதிகா திடீர்னு இடையில கோவப்பட்டு ஒரு ட்வீட் போட்டாங்க. நெகட்டிவ் ரிவ்யூவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி இருந்துச்சு. அது சாதாரணமாக அவங்க செய்யல, திட்டமிட்டு தான் செஞ்சாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும், பல வருடங்களுக்கு முன்னாடி சூர்யா தன்னுடைய முதல் படமான நேருக்கு நேர் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது திரையரங்குல ஆடியன்ஸோட படத்தை பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருமோன்னு பரிதவிப்போட வெளில நின்று இருந்தாராம். அப்போ வேகமா ஒரு ஆடியன்ஸ் சூர்யாவை பார்த்துட்டு வெளில வந்துட்டு சூர்யாவுக்கு கையை கொடுத்துட்டு செம்மையா சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை மொக்க பண்ணாராம். சூர்யா ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் இந்த நெகட்டிவான இந்த வார்த்தையை அவர் கேட்டுக்கிட்டே காதுல ஒலிக்க செஞ்சுக்கிட்டே என் மைண்ட்ல இது ஓடிக்கிட்டே இருக்கும். நேருக்கு நேர் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் கேட்ட ஃபீட்பேக்கே அதுதான் அப்படின்னு சூர்யா சொல்லியிருக்கிறாரு. சூர்யாவுடைய கேரியருடைய ஸ்டார்டிங்லேயே இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக்கை கேட்டுதான் தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான நிறைய பிஸ்னஸ் இருக்கிற ஹீரோவில் அந்த வரிசையில் 3வது 4வது அந்த வரிசையில் இருக்கிற ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறார். சூர்யாவுடைய டெடிக்கேஷன், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரியும். நிறைய படங்களில் நம்ம அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்துருக்குறோம். பாலா, அமீர் போன்றவர்கள் எல்லாம் சூர்யாவை வேறு ஒரு நடிகராக மாற்றி விட்டாங்க. கங்காவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ஃப்ளாப்புக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல படத்தை எப்பேற்பட்ட ரிவ்யூவரா இருந்தாலும் காலி பண்ண முடியாது. உண்மையிலேயே கங்குவா படத்துல நிறைய மோசமான விஷயங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. படம் சுத்தமா மக்களுக்கு கனெக்டே ஆகல. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த பழைய ஃபார்முலா கமர்ஷியலா இருந்துச்சு. தெலுங்கு படங்களை கூட அந்த மாதிரி இப்ப பண்றது இல்லை. அதெல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. அது மட்டும் இல்லாம இடைப்பட்ட வருஷங்கள்ல சூர்யா குடும்பத்து மீது ஏகப்பட்ட வெறுப்பு மக்களுக்கு சின்னதா உருவானுச்சு. அந்த சின்ன சம்பவங்கள் என்ன அப்படின்னா, இயக்குனர் அமீர் விஷயத்துல சிவகுமாரா இருக்கட்டும், சூர்யா, கார்த்தி இவங்களாம் நடந்துகிட்ட அந்த விஷயம், ஜோதிகா அவர்கள் ஒரு நியாயமான கருத்து தெரிவிச்சிருந்தாலும் கோயிலை பத்தி சொன்ன அந்த விஷயம் பொதுமக்கள்கிட்ட ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்கப்பட்டுச்சு. இது இந்த குடும்பத்து மேல ஒரு கோபமா இருந்துச்சு. திருப்பதி லட்டு விஷயத்துல தப்பே பண்ணாம படம் ரிலீஸ் ஆகணும், அது ஆந்திராவோட பெரிய கலெக்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சூர்யா, கார்த்தி 2 பேரும் மன்னிப்பு கேட்டதும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ரொம்பவே கோபப்படுத்தினது. அது மட்டும் இல்லாம ஜெய்பீம் விஷயத்துல தேவையில்லாம பாமக